போன வாரம் நம்ம இப்ப நேத்து நம்ம பார்த்த யாத்ராகவும் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 15 வரைக்கும் நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நாளிலும் கூட நாம் வேதத்தை தியானிப்பதற்கு தேவன் கிருபை தருவாராக. நான் தொடர்ந்து வாசிக்கிறேன். 15வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரை. அதுவுமன்றி எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோடு பேசி, நீங்கள் எபிரேய பெண்களுக்கு மருத்துவம் செய்யும்போது அவர்கள் வனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றினார்கள். அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டார். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய பெண்கள் எகிப்திய பெண்களைப் போல அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள். மருத்துவச்சி அவர்களிடத்தில் போகும் முன்னே அவர்கள் பிரசவித்து விடுகிறார்கள் என்றார்கள். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடே வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். இங்க ஒரு அருமையான வேத பகுதியை நம்ம வாசிக்கிறோம். யாத்ராகமத்துல முழுவதும் நாம் வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நம்ம எப்படி மோசே பாதுகாக்கப்பட்டார் என்று அந்த மோசையினுடைய காரியங்களை தான் நம்ம யாத்திராகம் முழுவதும் பார்ப்போம். அப்ப மோசே பாதுகாக்கப்படுவதற்கு இங்க அடித்தளமாக இருந்தது அந்த தேவனுக்கு பயப்படுகிற மருத்துவச்சிகள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இங்க தேவனுக்கு பயந்ததுதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம். டாபிக் என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுக்கு பயப்படுதல். தேவனுக்கு பயப்படுறதுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க செஞ்ச வேலையில உண்மையா இருந்தாங்க. அவங்க எங்கேயும் வேற எங்கேயும் போகல. தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையிலே மிக கவனமாகவும், அதே நேரத்துல தேவன் என்ன சொல்லுவார், தேவன் எதை நினைப்பார் என்று சொல்லி தேவனுக்கு பயந்து ராஜாவின் கட்டளையை மீறி தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில உண்மையாயிருந்தார்கள். அதனால இவர்கள் தேவனுக்கு ஒரு கை கொடுக்கிறவர்களாய், தேவனுடைய மகா பெரிய திட்டம் பூமியிலே மோசையை கொண்டு செய்ய வேண்டும், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்ற மகா பெரிய திட்டம் இருதயத்திலே இருந்த தேவனுடைய திட்டத்தை அவர்கள் நிறைவேற்றி விட்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை நம்ம ஒவ்வொரு நாளும் கூட நம்ம ஜெபிப்போம், ஆண்டவரே நான் எப்படியாகிலும் உம்முடைய சித்தத்தை நான் செய்துவிட வேண்டும், உம்முடைய திட்டம்தான் என் வாழ்க்கை நடக்க வேண்டும், நீங்க விரும்புறத மட்டும்தான் நான் செய்யணும்னு சொல்லி அதிக நேரங்கள்ல நம்ம ஜெபிப்போம். ஆனா நம்ம கிட்ட நல்ல டைரக்டா யாராவது தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னு கேட்ட உடனே நமக்கு சொல்ல தெரியாது. நான் என்ன, ஆண்டவர் என்னெல்லாம் விரும்புறாரோ, எப்பயுமே நம்ம ஒரு கான்வர்சேஷன்ல நம்ம பார்த்துருப்போம், தேவனுக்கு என்ன சித்தமோ அது நடக்கட்டுமே அப்படின்னு. ஆனா இங்க அவங்க கிட்ட இருந்து மருத்துவச்சிகிட்ட இருந்து கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம், அது தேவன் நமக்கு கையில கொடுத்த வேலை. அது செக்குலரா இருக்கலாம், அல்லது ஸ்பிரிச்சுவலா இருக்கலாம், மினிஸ்ட்ரியா இருக்கலாம், அல்லது குடும்ப காரியமாய் கூட இருக்கலாம். குடும்பத்தில் கூட நாம் தேவனுடைய திட்டத்தை செய்ய வேண்டும் என்றால் கொடுக்கப்பட்ட வேலையிலே நாம் தேவன் எப்படி இதை விரும்புவார் என்று அறிந்து நாம் செயல்படுவோமானால், நிறைய நேரங்கள்ல குடும்பத்தின் காரியங்கள் கூட, நம்ம பிள்ளைகளை வளர்க்கிற காரியமா இருக்கட்டும், அல்லது கணவனோடு கூட இருக்கிற உறவு காரியமா இருக்கட்டும், நம்மளுடைய குடும்பத்தில் நடக்கிற ஒரு கான்வர்சேஷனா இருக்கட்டும், அல்லது உறவினர்களோடு நாம் வைத்திருக்கிற கான்வர்சேஷனா இருக்கட்டும், எந்த ஒரு காரியமா இருந்தாலும் இதில் தேவன் பிரியப்படுவாரா, தேவன்
இதில் மகிமைப்படுவாரா என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்து அதை நம் உள்ளத்திலே வாங்கி கொண்டு நாம் செய்வோமானால் நிச்சயமாகவே தேவனுக்கு கை கொடுக்கிறவர்களாய், தேவனுடைய திட்டத்தை நாம் இந்த பூமியிலே நிறைவேற்றுகிறவர்களாக நாம் இருப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த பிரேயர்ல அதைத்தான் சொல்லிக் கொடுத்தார். பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. பிதாவின் சித்தம் பரலோகத்துல என்ன நினைக்கிறாரோ அது பூமியிலே நடக்க வேண்டும் என்றால் நாம் மருத்துவச்சுகளை போல, அந்த சிப்பிரால் பூவாலை போல நாம் தேவனுக்கு பயந்து நம்மளுடைய வேலைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். அங்க தேவனுக்கு பயப்படுகிற காரியம் இருந்தபடினாலே தேவன் அவர்களை என்ன செய்தாரா, நம்ம நினைப்போம் எங்களுடைய வேலை ஸ்தலத்துல கூட நான் யோசிக்கிறது உண்டு, நம்ம தேவனுக்கு பயந்து மாத்திரம் செய்யும் போது அதிகாரிகள் நம்மளை சில காரியங்கள் இந்த ஊர்ல கூட நம்ம தைரியமா செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாது, மற்ற எல்லா காரியங்களிலும் எல்லா விதத்திலும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கத்தான் செய்கிறது. ஏனென்றால் நாம் சூழ்ந்திருக்கிற மக்கள் முழுமையாக வேறு மதத்தை மதத்தை உடையவர்களாய், நம்பிக்கை உடையவர்களாய் இருக்கிறதுனால நம்ம செய்யறதெல்லாம் அவர்களுக்கு அகெயின்ஸ்டா இருப்பது போல அவர்களுக்கு தெரிகிறது. அதனால நம்ம ஐயோ அவங்க நம்மளை கீழே தள்ளிடுவாங்களோ, நம்மளை வேலையை விட்டு எடுத்துருவாங்களோ அப்படிலாம் நினைச்சு பயந்து நாம் செய்யாமல், இங்க மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தார்கள், ராஜாவின் கட்டளையை மீறினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எந்த இடத்துல பிதாவின் சித்தம் நாம் செய்ய வேண்டுமோ அந்த இடத்துல நாம் ராஜாவின் கட்டளைகளை கூட மீற வேண்டியது இருக்கும். நாம் அதற்கு குறித்து பயப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் ஆசீர்வதிக்கிறவர் தேவன், நம்மளை உயர்த்துகிறவர் தேவன், நம்மளுடைய சோர்ஸ் முழுவதுமே ஆண்டவராய் இருக்கிறார். சம்பளமோ அல்லது வேலையோ நம்மளுடைய சோர்ஸ் கிடையவே கிடையாது. தேவன் ஒருவனை ஆசீர்வதிக்காவிட்டால் ஒருவரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இங்கே அதை நம்ம 20வது வசனத்துல பார்க்கிறோம். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். எவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஒரு வார்த்தையை இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிறார். இந்த வருஷத்தின் தொடக்கத்துல இந்த மார்னிங் பிரேயருக்கு வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நம்மளுடைய இருதயங்களை பார்த்து, நாம் தேவனுக்கு பயப்படுகிறதை பார்த்து தேவன் நம்மை தழைக்கும்படி செய்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரல்ல, தேவனுடைய திட்டத்தையும் நாம் செய்து முடிக்கிறவர்களாக இருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். தேவனுக்கு பயப்படுதல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் ஒரு சில வசனங்களை நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன். சங்கீதம் 34:11-14 இப்படி சொல்லுகிறது, பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு கற்பிப்பேன். தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், பிள்ளைகளை எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு கற்பிப்பேன். பயப்படுதல் என்றால் என்ன? நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். ஒரு 4 பாயிண்ட்ஸ் இங்க அழகா வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது கடவுளை பார்த்து அப்படியே மரியாதை கொடுக்கிறது அப்படி இல்லை. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று வேதம் சொல்லுகிறது. நம் நாவை காத்து கொண்டாலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான். ஏன்னா இந்த நாவு ஒன்றுதான் மிகவும் மோசமான ஒன்றாய் இருக்கிறது. தேவனை துதிப்பதும் மனிதர்களை சபிப்பதும் இதே நாவினால் தான் என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டி இருக்கிறது. நம்மளுடைய முழு சரீரத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அடித்தளம் எது என்றால் நம்மளுடைய நாவு. அதை யாக்கோபுல நம்ம முழுமையாய் வாசிப்போம். நம்ம நாவை மட்டும் காத்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம பெரிய அழிவிலிருந்து அது நம்முடைய ஆத்துமாவையே காத்து விடும்.
பண்ணும், நம்மளுடைய தீமையிலிருந்து நம்மளை விலக்கிவிடும். அதனாலதான் இங்கு சங்கீதக்காரன் பற்றி சொல்லுகிறார், உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள், தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் என்று சொல்லி இங்கே ஒரு ஆலோசனை கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அதுபோல நீதிமொழிகள் 16:6 நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, 16:6, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவிர்த்தியாகும், கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். கர்த்தருக்கு பயப்படும் போது தீமை நம்மை செய்யாது, அணுகவே முடியாது. அதை நம்ம யோசிப்பினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். சூழ்நிலை அவனை எப்படியோ பாவத்துக்குள்ளாய் இழுக்க நினைத்த போதிலும் அவன் சொல்றான், கர்த்தருக்கு பயந்து, நான் கர்த்தருக்கு பயந்து இந்த காரியத்தை செய்யவே மாட்டேன் என்று சொல்லி அவன் தீர்மானம் எடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்படியா இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய சத்தியம், இந்த நாளில் ஆண்டவர் நம்மகிட்ட சொல்லுகிற காரியம், கர்த்தருக்கு பயந்து, நம்மளுடைய வேலையிலே பயந்து, நம்மளுடைய குடும்பங்களிலே காரியங்களை செய்யும்போது பயந்து, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் அவர் சித்தத்தை பூமியிலே செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தையும் நாம் விட்டு விலகாதபடிக்கு சமாதானத்தை தேடி அதை நன்மை செய்ய நாடி ஓடும்போது நிச்சயமாகவே உங்களையும் என்னையும் நம்மளுடைய குடும்பங்களை தழைக்கும்படியாய் செய்வார் என்பதில் எந்தவித சந்தேகமே இல்லை. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 4:19 வசனத்துல பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு மறுமொழியாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை விட உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்கள் நிதானித்து பாருங்கள் என்று சொல்லி அங்கே பேதுருவும் யோவானும் ஆன்சர் பண்றத பார்க்கிறோம். இந்த உலகத்துல அநேக காரியங்கள் மனிதர்களுடைய நமக்கு மேலே இருக்கிறவர்களுக்கு நாம் பயந்து சில தேவனுக்கு சித்தமில்லாததை, தேவனுக்கு விருப்பம் இல்லாததை ஒரு நாளும் செய்து விடாதபடிக்கு தேவனை மட்டும் மகிமைப்படுத்தும்படியாய் அவருக்கு மாத்திரம் செவி கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோமானால் நிச்சயமாகவே இந்த நாள் முழுவதும் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும். நாம் வாழ்நாள் எல்லாம் தேவனுக்கு பயந்து இருக்கும்போது நம்முடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்வதை நம் கண்கள் காணும், நம் காதுகள் கேட்கும். நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பை பார்த்து அநேகர் தேவனுக்கு பயப்படுகிறவர்களை தேவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கிறார் என்பதை அறிந்து கொள்வார்கள். இந்த மருத்துவச்சிட்டு இருந்து நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு பாடம், அவர்கள் ராஜாவுக்கு அஞ்சாமல் தேவனுக்கு அஞ்சி நடந்தார்கள். அதையே நாமும் செய்வோம். கர்த்தர் தாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன்.